என்னை பார்க்க வருவாங்க. ஐயாவும் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க. சீர்காழியில் எனக்கு தெரியாத ஊழியர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, ஊழியர்கள் மீது எனக்கு ஒரு அன்பு உண்டு. ஊழியத்தின் மீது எனக்கு ஒரு அன்பு உண்டு. ஊழியர்களை கனப்படுத்துகிற ஒரு அன்பு எனக்கு உண்டு. அதனால பார்க்கிற ஊழியர்களை கனப்படுத்தும். உதவி செய்கிறவர்களுக்கு முடிஞ்சதை உதவி செய்யும். உங்கள் மத்தியில் இன்னைக்கு நான் வந்து நிற்பது மிகுந்த ஒரு பாக்கியமாய் நான் எண்ணுகிறேன். அதனால ஒரே ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை வாசிச்சீங்களா? இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, என்ன வசனம் வாசிக்கிறீங்க? யோவான் 20:21. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். முதல் தலைப்பு அதான் சொன்ன, அனுப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது தலைப்பு, காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது தலைப்பு, சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பல தலைப்புகளில் உங்களோடு நான் இறை செய்தியை பகிர்ந்திருக்கிறேன். இந்த நாளில் நான் என்ன பேச வேண்டும் என்று நான் பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது அவர் இந்த தலைப்பை எனக்கு வெளிப்படுத்தினார். அனுப்புகிற இடங்களுக்கு நான் சென்று வருகிறேன். அனுப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டது உண்மை, தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதும் உண்மை. அனுப்பப்பட்டிருக்கிறோமா? அதை தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்டார். வசனம் என்ன சொல்லுகிறது? பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சீடர்களை அனுப்பினார். அதுவரைக்கும் சீடர்கள் அவரோடு தான் இருந்தார். அவருடைய ஊழியத்தில் பழகி கொண்டிருந்தார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் விட்டு வந்த பணியை, நான் செய்த பணியை என் பிள்ளைகளும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் விட்டு சென்ற பணியை சீடர்கள் செய்தார்கள். அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் செய்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். இயேசு அனுப்பப்பட்டிருந்தார். எதற்காக அனுப்பப்பட்டிருந்தார்? முதலாவது முக்கியமான மூன்றே காரியங்களுக்காக தான் இயேசுவை பிதா முதல் முக்கியமான காரணங்கள். பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அனுப்பினார். இரண்டாவது, ரட்சிப்பை அருளுவதற்கு அனுப்பினார். மூன்றாவது, வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு அனுப்பினார். இந்த மூன்று தான் மிக முக்கியமான காரியங்கள். அவர் வந்ததனால் தான் நமக்கு வழி கிடைத்திருக்கிறது. அதனால அவர் வராமல் இருந்தால் வேறு பரலோகத்திற்கு வழி கிடைத்திருக்க. நான் வராமல் இருந்திருந்தால் நீங்கள் பூலோகத்திற்கு எப்படி வருவீர்கள்? நான் இந்த பூலோகத்தில் வந்து மரித்ததினால் தான் நீங்கள் பரலோகத்திற்கு வரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வராமல் இருந்திருந்தால் பரலோகத்திற்கு வழி கிடையாது. அதற்குண்டான ரட்சிப்பு கிடையாது. சித்தத்தை செய்யும்படியாக வந்தார். அவர் அனுப்பப்பட்டவராய் வந்தார். அதனால் இந்த மூன்று பிரதான காரியங்களை அவர் நிறைவேற்றும்படியாக அவர் இந்த பூலோகத்திற்கு வந்தார். அவர் அனுப்பப்பட்டது போல சீடர்களை அனுப்பினார். புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லி
12 சீடர்களை அனுப்பினார். லூக்கா 9:1 நீங்க வாசிங்கன்னா 12 சீடர்களை அவர் அனுப்பினார். அதே லூக்கா 10:1 வாசிங்கன்னா வேறு 70 பேர்களை அனுப்பினார். அவர் அனுப்பின பிறகுதான் புறப்பட்டு போனார்கள். அதுவரைக்கும் அவர்கள் புறப்படவே. இன்றைக்கு அநேகர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், எத்தனை பேர் சுயமாய் புறப்பட்டவர்கள், நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், அநேகர் பசுத்தோலை போர்த்திய புலியை போல சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பசுத்தோலை போர்த்திய புலிகளாக காணப்படுகிறார்கள். பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லி வேதனைப்படுகிறார். தானாய் புறப்பட்டவர்கள் எப்படி, அவர்கள் அடையாளம் இதை வைத்துதான் கண்டுபிடிக்கும். அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள், தானாக சுயமாய் புறப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள், நாம் கனியினால் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அனுப்பப்பட்டிருப்பது மெய்யானால் நம்முடைய கனி பிறரின் பார்வைக்கு எப்படி இருக்கிறது, நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு என்னுடைய ஊழியத்தில் என்னை பழக்குவித்தார். வசனங்களுக்கு விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தார். நடந்து கொள்ளும் விதத்தை எனக்கு போதித்தார். அழைக்கிற இடங்களுக்கு மாத்திர செல் என்று சொன்னார். காணிக்கை வாங்குவதில் எச்சரிக்கையாயிரு என்று சொன்னார். இப்படி பல காரியங்களை போதித்து புறப்பட்டு செல் என்று என்னை சொன்னார். எனக்கு இந்த ஊழியத்தில் பழக்கம் இல்லை. ஆனா நான் யோசிச்சேன், நான் இதெல்லாம் செய்யணும்னா எனக்கு ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடி வேணுமே, ஒரு பட்டம் வேணுமே, ஒரு படிப்பு வேணுமே. எதுவுமே இல்லாம நான் எப்படி புறப்பட்டு ஊழியத்தை செய்வது என்று நான் மனதுக்குள் எண்ணிய பொழுது இயேசு சொன்னார், நீ ஏன் அப்படி யோசிக்கிறாய், நீ ஏன் அப்படி சிந்திக்கிறாய் என்று சொல்லி நான் என்னுடைய சீடர்களை நான் அனுப்பினேன். அவர்களுக்கு நான் என்ன பதவியா கொடுத்த, பட்டமா கொடுத்த, என் வல்லமை இல்லவா கொடுத்து அனுப்பினேன் என்று சொன்ன. அதனால ஊழியம் செய்வதற்கு பதவியோ பட்டமோ இறை பார்வையில் தேவையில்லை. மனித பார்வையில் அது அவசியமா இருக்கிறது. இல்லைன்னா ஒரு சர்டிபிகேட் இல்லைன்னா போலி பாஸ்டரும்பா. அதனால கடவுள் வல்லமையை கொடுத்திருக்கிறாரா? அனுப்பப்பட்டிருந்தால் வல்லமை இருக்கும். அவர் அனுப்பி இருந்தால் வரங்கள் இருக்கும். அவர் அனுப்பி இருந்தால் ஏதாவது கொடுத்து அனுப்புவார். அனுப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் கிரியை செய்ய முடியும். அப்பொழுதுதான் உங்களால் பிரகாசிக்க முடியும். அப்பொழுதுதான் உங்களால் அற்புதங்களை செய்ய முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக இருக்க முடியும். அதனால சுயமாய் புறப்பட்டவர்கள் கனியினால் அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால நாம கடவுள் நம்மை அனுப்பி இருக்கிறாரா, நாம நம்ம சோதிச்சு பார்க்கணும். அழைக்கப்பட்டிருப்பது உண்மை, அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பது பிரதான ஒரு காரியம். நான் யோசிச்சேன், படிப்பு இல்லைன்னு அவ்வளவு சொன்னாரு. அதன் பிறகு நான் யோசிச்சேன், தனியா போறதுக்கு பயமா இருக்க சாமி அப்படின்னு யோசிச்சேன். அவர் சொன்னார், நீ ஏன் அப்படி பயப்படுற? மோசேக்கு துணையாக நான் ஆரோனை அனுப்பினது போல உனக்கு துணையாக நான் வருகிறேன் என்று சொன்னார். அவர் தான் எனக்கு துணை. நான் எங்க போனாலும் தனியா வரேன்னா துணையாக அவர் வருகிறார். அவருடைய சமூகம் எனக்கு முன் செல்லுகிறது. அதனால என்னோடு வருகிறார். அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு தான் புறப்பட்டு நான் செல்லுகிறேன். உங்களுக்கும் இது பொருந்தும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு அவர் வருவார். அனுப்பப்பட்டிருப்பீர்களே ஆனால் உங்களோடு அவர் செயல்படுவார். உங்கள் மூலமாக கிரியைகள் நடைபெறும். உங்களை கொண்டு அவர் பலத்த காரியங்களை செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோமா என்பதை சோதித்து நம்மை, ஒருவேளை நம்ம அந்த
அவிசுவாசம் இருக்கும்னா எல்லாருமே அனுப்பப்பட்டவர்கள் தான், இல்லைன்னா நிலைச்சிருக்க முடியாது. அது ஒரு காரியம் இருக்கு. அதனால நாம எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். நம்மோடு இயேசு இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் உங்களோட அவர் வருவார். என்னோடு வருகிற ஆண்டவர், எனக்கு சொன்ன ஆண்டவர், இது எனக்கு மட்டும் அல்ல, எனக்கு மட்டும் பொருத்தமானது அல்ல, இது ஒவ்வொருவருக்கும் பொருத்தம், ஒவ்வொரு ஊழியருக்கும் பொருந்தும். ஊழியத்தில் உங்களுக்கு துணை அவர் தான். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க விசுவாசத்தோடு பேசுங்க, விசுவாசத்தோடு புறப்படுங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு முன்னேறி போங்க. அற்புதங்கள் நிகழும். விசுவாசம் உள்ளவர்களாய் செயல்படுங்க. நீங்கள் அனுப்பப்பட்டிருப்பது மெய்தான். அதனால கொஞ்சமும் நீங்கள் மனம் தளர வேண்டாம், கொஞ்சமும் அவிசுவாசப்பட வேண்டாம். நாம் எல்லாரும் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கோம். அதனால அனுப்பினார். என்ன அனுப்பும் போது நான் புறப்பட்டு அவரு சொன்னார், நான் சரி நான் வரேன்னு சொன்னாருன்னு நான் வேதத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட நினைத்த பொழுது இந்த வேதாகமத்தின் அட்டை கருப்பாகவும் அதன் பக்கங்கள் வெண்மையாகவும் இருக்கிறதே ஏன் தெரியுமான்னு கேட்டார். உங்களுக்கு தெரியுமா? பைபிள் வச்சிருக்கிறோம். இல்ல எனக்கு இதுலயும் விளக்கம் இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சேன். இருளில் தான் ஒளி உதிக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலக இருள் நீங்கும்படி ஒளியாக வந்தவர் அவர். ஆதியிலே உலகம் இருண்டு கிடந்த போது ஒளியை வெளிச்சத்தை உண்டாக்கியவர் அவர். அதனால நீங்கள் எங்கு சென்றாலும் இருள் அகலும், கவலைப்படாதீங்க. வேதத்திற்கு அர்த்தம் ஒரு வரியில் அவர் சொன்னார். சகல ரகசியங்களும் இந்த வேதத்தில் வெளிச்சமாக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம அதற்கும் விளக்கம் இருக்கிறத நம்ம அறிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன விளக்கம் தான். பல ரகசியங்களை எனக்கு சொல்லி இருக்கிறார். இம்மைக்குரிய ரகசியங்கள், மறுமைக்குரிய ரகசியங்கள், எனக்கு போதுமான ரகசியங்களை சொல்லி அவர் புறப்பட்டு செல் என்று ஆண்டவர் சொன்னார். துணையாய் அவர் வருகிறார். நீங்கள் புறப்பட்டு இருப்பது மெய்யானால் உங்களுக்கு துணையாய் அவர் வருவார். கவலையே படாதீங்க. விசுவாசத்தோடு போங்க, விசுவாசத்தோடு ஊழியம் செய்யுங்க. அற்புதங்கள் நடைபெறும் என்று விசுவாசிங்க, அதிசயங்கள் நடைபெறும் என்று விசுவாசிங்க. பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். அதனால முதலாவது நாம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? அனுப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டது மெய், தெரிந்து கொள்ளப்பட்டது மெய். அனுப்பப்பட்டிருப்பது மெய்யா அறிந்து நாம செயல்பட வேண்டும். இரண்டாவதாக காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனாலும் சுருங்க சொல்லுங்க. காத்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க ஒரு வசனத்தை லூக்கா 10:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும். ஆமா, அதான் லூக்கா 10. லூக்கா 9:1 வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆமா, வல்லமையை கொடுத்து அனுப்புவார். புறப்பட்டு செல் என்று சொன்ன ஆண்டவர் சும்மா அனுப்ப மாட்டார். வல்லமையை கொடுத்து அனுப்பு. சும்மா அனுப்பவே மாட்டார். போங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். உலகம் நீங்க உங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்ப சும்மா தான் நீங்க வருவீங்க. புறப்பட்டு செல் என்று சொல்லுகிற ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். அதனால நம்முடைய ஊழியத்தில் நாம பெற்றுக்கொண்டவர்களாய் செயல்படுவோம். விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். இன்னும் ஒரு பாடலை நான் பாடி வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்புக்கு ஒத்த ஒரு பாடலை நான் பாடி இதை நான் முன்னெடுத்து செல்ல ஆசைப்படுறேன்.
ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை என்ற ஒரு பாடு. வல்லமை இதை குறித்து அடிமைக்கு கொடுத்த ஒரு பாடு. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. இறங்கி வாருமையா, இறங்கி வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. தாவீதை போல் தாகத்தோடு கதறுகின்றேன் நான், தாவீதை போல் தாகத்தோடு கதறுகின்றேன் நான். என் தாகம் தீருமையா, என் தாகம் தீருமையா, என் தாகம் தீருமையா, என் தாகம் தீருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. வனாந்தரத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர், வனாந்தரத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்ற வாருமையா, என்னை நிரப்ப வாருமையா, ஊற்ற வாருமையா, என்னை நிரப்ப வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. மாறியும் மாறியும் பொழிய செய்பவரே, மாறியும் மாறியும் பொழிய செய்பவரே. பொழிய செய்யும் ஐயா, என்னை மகிழ செய்யும் ஐயா, பொழிய செய்யும் ஐயா, என்னை மகிழ செய்யும் ஐயா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. வனாந்தரத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர், வனாந்தரத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்ற வாருமையா, என்னை நிரப்ப வாருமையா, ஊற்ற வாருமையா, என்னை நிரப்ப வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. இறங்கி வாருமையா, இறங்கி வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. ஆவி வல்லமை, அக்கினி வல்லமை ஊற்ற வாருமையா, ஊற்ற வாருமையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலரை நான் சோர்வுக்குள்ளாக பார்க்கிறேன். சோர்ந்த முகத்தோடு, களைத்த முகத்தோடு காண்கிறேன். சரி, இரண்டாவது நாம காத்திருக்க வேண்டும். இயேசு அனுப்பப்பட்டவராய் இருந்தாலும் காத்திருந்தார். வனாந்தரத்தில் 40 நாள் அளவும் காத்திருந்தார். இயேசு வனாந்தரத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டது ஏதாவது, என்ன பெற்றுக்கொண்டார் என்பது தெரியுமா? ஏன் வனாந்தரத்துக்கு போனாரு? உபவாசம் இருக்க போனார். ரைட், வெரி குட். வேற ஏதாவது எழுதப்பட்டிருக்குதா? 40 நாள் உபவாசம் இருந்தார். பெற்றுக்கொண்டது என்ன என்பதை அவர் சொல்லவே எழுதப்படவும் இல்லை. நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் பல காரியங்களை சொல்லிதான் அனுப்பினார். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காத்திருக்க வேண்டும். இயேசு வனாந்தரத்தில் காத்திருந்தார். கடவுள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
வனாந்தரத்துல காத்திருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. இயேசு சொன்னார், பிதாவுக்காக அவர் காத்திரு, பிதாவின் வார்த்தைகளுக்காக காத்திரு. இயேசு சொன்னார், 40 நாட்கள் அளவும் என் பிதா என்னை மன்னாவினால் போஷித்தார் என்று சொன்னார். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார், வல்லமைகளை பெற்றுக்கொண்டார், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இதுதான் அவர் பெற்றுக்கொள்வதற்காக தான் அங்கே உபவாசம் இருந்தார். உபவாசம் என்ற தலைப்பில் சிந்திச்சா அது பெரிய காரியங்கள், ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இருக்கு. உபவாசம் என்பது ஒரு பொக்கிஷம். அதற்குள் நான் 3 காரியங்களை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று வல்லமை, மூன்றாவது விடுதல். இது உபவாசம் என்பது ஒரு பொக்கிஷம். அதை நான் சொல்லிடுறேன். இந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உபவாசிக்க வேண்டும். உபவாசம் இருக்கும் பொழுது இந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பொக்கிஷம் நம்முடைய பெயர்களில் பரலோகத்தில் முதலாவது எழுதப்படுகிறது. அதன் பிறகு நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் உபவாசம் இருந்தார், பெற்றுக்கொண்டு வந்தார், வல்லமையை பெற்றுக்கொண்டு வந்தார், வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்தார், சித்தத்தை அறிந்து செயல்பட்டார், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வந்தார். நாம காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் தான் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு எது காத்திருந்தார். நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற உடனே என் பிதா என்னை ஊழியத்திற்கு அனுப்பவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவுடன் இயேசு ஊழியத்திற்கு புறப்படவே இல்லை, காத்திருந்தார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும் வரைக்கும் நான் காத்திருந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். இதை ஏன் இன்றைக்கு ஊழியர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார். ஏன் நம்மெல்லாம் அபிஷேகம் பெற்ற பிறகு நம்ம எல்லாரும் போகும், நம்ம இயேசுவை பின்பற்றணும். அனுப்பப்பட்டிருப்பது உண்மை. காத்திருந்தார். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்வதற்கு 30 ஆண்டுகள் காத்திருந்தார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும் வரைக்கும் அவர் காத்திருந்தார். அதன் பிறகுதான் அவர் புறப்பட்டு சென்றார். அதனால வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம புறப்பட வேண்டும். வல்லமை இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. வல்லமை இல்லாம கிரியை செய்ய முடியாது. வல்லமை இல்லாம பிசாசை துரத்த முடியாது.